பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் செல்லக்கூடிய வழி நம்ம ஆல்ரெடி போலீஸ்கிட்ட நம்ம அந்த ரூட்டை கொடுத்துருந்தோம். காவல்துறைக்கு அந்த ரூட் எல்லாமே தெரியும். தலைவர் எந்த வழியாக வருவார், எந்த இடத்துல நின்று ஸ்பாட்டில் பேசணுங்கிறது காவல்துறை என்ஓசி கொடுத்து தான் அந்தந்த தொகுதியோடைய ஆர்வம் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ காவல்துறையோட அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் காவல்துறைக்கு முழு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் போகிறதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட எப்படி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ, அதனால தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதி மாதிரி பயந்து ஓடி இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. கரூரில் பெரிய நான் தான் அரசியல் தெரியும், கொங்குல நான் திமுக ஜெயிச்சு கொடுக்கணும்னா கரூர்லேயே நிற்கிறதுக்கு எந்த திராணியும் இல்லாத செந்தில் பாலாஜி கரூர் பிறந்த மண்ணை விட்டு பயந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் நிற்கிறதுக்கான காரணம் அந்த கரூருடைய 47 பேர் உயிரிழப்பதற்கான காரணம் முதல் குற்றவாளி, கொலை செய்த குற்றவாளி செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் இன்னைக்கு முதல்வர் இல்லை, ஒரு காம்பந்து முதல்வர். என்னுடைய பார்வையில், எங்களுடைய பார்வையில் ஒரு முன்னாள் முதல்வர். தன்னுடைய தொகுதிக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் ஜெயிச்சிருந்ததுக்கான காரணம் ஒரே காரணம்தான், எதிர்த்து நிற்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதிமுகவும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. யார் நின்னாலும் விலைக்கு வாங்கிடணும்.